ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைனாவில் வந்து இறக்குமதி செய்யப்பட்ட மூணாவது பொருள் அதுவும் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் S23 அல்ட்ரா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கோட சார்ஜிங் கேஸு. இது வந்து சாம்சங்கோட ஒரிஜினல் ப்ராடக்டாக கேட்டிங்கன்னா ஒரிஜினல் ப்ராடக்ட் கிடையாது. இப்போ நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கும் பார்த்திங்களா, செகண்ட் ஹேண்டு குவாலிட்டியில் ப்ராடக்ட்டு, அதே மாதிரி ப்ராடக்ட் தான். அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அமேசானில் உள்ள ப்ரைஸுக்கும் சைனாவில் உள்ள ப்ரைஸ்க்கு மட்டும் என்ன வித்தியாசம்னு மட்டும் சொல்லிடுறேன். ஸோ அந்த கேஸ் இருக்குது பார்த்திங்களா, வீடியோவில் பாருங்கள். அந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிச் ஸ்ட்ரீட்டில் போய் கேட்டு பார்த்தோம், இல்லை அமேசான் மார்க்கெட்லேயும் இல்லை. அந்த கேஸோட வேல்யூ வந்து சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா 220 ரூபா. அதே இது அதுக்கு நேராக அதுக்கு ரிலேட்டடான கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 650 ரூபா 700 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்டை வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். அதுவும் நல்ல குவாலிட்டியில் தான் வந்திருக்கு. அப்புறம் சார்ஜிங் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 220 ரூபா தான். ஸோ இங்கே வந்து அந்த சார்ஜிங்னா அந்த இது மட்டும்தான், அடாப்டர் மட்டும்தான், கேபிள் வராதுங்க. ஸோ அதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதே மாதிரி 600 to 600 ரூபாயிலேருந்து 650 ரூபா வரைக்கும். ஸோ இந்த மூணாவது முறையாக நாங்கள் ஆர்டர் போட்ட பொருளும் எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக என்னென்ன சொல்ல போகிறேன்னா, ப்ரைஸ் கம்பேரிசன், நான் வாங்கின பொருளும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் அதோட ரேட் என்ன, இந்தியாவில் அதோட ரேட் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் அதோட விலையோட வித்தியாசம் உங்களுக்கு தெரியும், சைனாவில் எப்படி கிடைக்கி இந்தியாவில் எப்படி கிடைக்கி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ எண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அது என்ன வெப்சைட்டுன்னு சொல்லிடுறேன். ஸோ நான் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 தடவை நான் வந்து செக் பண்ணிவிட்டேன். 3 தடவை எனக்கு ப்ராடக்ட் வந்து கரெக்டாகவும் வந்துச்சு, குவாலிட்டியாகவும் அந்த குவாலிட்டி என்னவோ அந்த குவாலிட்டி ப்ராடக்ட்டுக்கான குவாலிட்டி எனக்கு கரெக்டாக வந்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ எண்டில் வந்து நான் அது என்ன வெப்சைட்டுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து எனக்கு ஒரு 5 பொருள் வாங்கினேன். என் ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த சாம்சங் பற்றி பேசியிருந்தேன் பார்த்திங்களா, அது வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு அவர் வீடியோ அனுப்பியிருந்தார். நான் ஜஸ்ட் இதில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் வாங்கின 5 பொருளுக்கான ரேட்டை வந்து கம்பேரிசன் இப்போ பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்விசிபிள் டைவ் கேஸ், இது வந்து இதை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா சைனா மார்க்கெட்டில் வந்து 3200 ரூபா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 7000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 12000 ரூபா வரைக்கும் போகுதுங்க. ஸோ இதை வந்து நான் தண்ணியில் போட்டு டெஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு வாட்டர் லீக்கேஜ் எதுவும் இருக்குது தான் செக் பண்ணேன், வாட்டர் லீக்கேஜ் எதுவும் இல்லை. இது வந்து நார்மல் பக்கெட்டில் தான் நான் அதில் முக்கிய தான் நான் வந்து செக் பண்ணேங்க. ஸோ கேமராவை உள்ளே இன்சர்ட் பண்ணி நான் செக் பண்ணலை, அது வந்து செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். நார்மலாக வந்து செக் பண்ணும்போது எனக்கு இது தண்ணி உள்ளே போகலை. ஸோ இப்போதைக்கு இந்த ப்ராடக்ட்டை வந்து நல்ல குவாலிட்டி தான் நான் சொல்லுவேன். கேமராவை வச்சு ஒரு 20 மீட்ரு 30 மீட்ரு உள்ளே தண்ணிக்குள்ளே போய் நான் செக் பண்ணிவிட்டு அப்கமிங் வீடியோஸில் வந்து இதோட குவாலிட்டி என்னென்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து ப்ராடக்ட் 1. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கேமரா வந்து இந்த ரிசீவர் வந்து இப்படி எனக்கு தொங்கிட்டு தான் இருக்கும். இதை வந்து கேமராவோட மாற்றுறதுக்கு தான் இந்த சின்ன மவுண்ட் வாங்கியிருந்தேன். இந்த மவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் வந்து 400 ரூபா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அமேசான் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இது 1200லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 2500 ரூபா வரைக்கும், 1200 ரூபாயிலேருந்து 2500 ரூபா வரைக்கும் இதோட ப்ரைஸ் வந்து போட்டிருக்காங்க. இது செகண்ட் ப்ராடக்ட்டு. மூணாவது ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைன் மஃப் வந்து இங்கே 200 ரூபா. இங்கே சைனாவில் வந்து இந்த வைன் மஃப் வந்து 200 ரூபா. ஆனால் இந்தியன் மார்க்கெட்டில் வந்து இது வந்து 800லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதோட என்னோடய கேமராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஸ்பீக்கரில் வந்து டஸ்ட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நான் வாங்கியிருந்தேன். நான் வாங்கின ப்ராடக்ட் எல்லாமே Insta360 X4ஓட ஆக்சசரிஸ் தான். இது வந்து டெம்பர் கிளாஸ் வந்து HD டெம்பர் கிளாஸு வெறும் 100 ரூபா தாங்க சைனாவில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 9 HPன்னு அதில் போட்டிருந்துச்சு. அதோட டீட்டெயில்ஸ் எனக்கு எக்ஸாக்டாக தெரில. ஆனால் இது அமேசான் வெப்சைட்டில் கம்பேர் பண்ணும்போது எனக்கு நல்ல ப்ரைஸு, வெறும் 100 ரூபாய்க்கு தான் இந்த ப்ராடக்ட் வந்து நான் சைனாவில் வாங்கியிருந்தேன். ஸோ கடைசி இது 5வது ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா Insta360 X4ஓட பவுச்சு. இந்த பவுச்சு வெறும் 70 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இங்கே வந்து 400லேருந்து
இங்கே வந்து 400லேருந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ நான் அப்படியே இதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து 70 ரூபா. இது வந்து 70 ரூபா. இது வந்து 200 ரூபா, 190 ரூபா, 200 ரூபா வச்சுடுங்க. 200, 270. இது வந்து 100 ரூபா, 370. இது வந்து ஒரு 400 ரூபா, 770. கடைசியாக இந்த இன்விசிபிள் கேஸு, இது வந்து ஒரு 3200 ரூபா. ஸோ 3200 ஒரு 770 வந்து பார்த்திங்கன்னா 3970 ரூபா, அதாவது கிட்டத்தட்ட 4000 ரூபா. அதே இது நான் இப்போ இதெல்லாம் இந்தியாவில் வாங்கியிருந்தேன்னு வைங்களேன், எனக்கு 10,000 ரூபா வந்திருக்கும். ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 6000 ருபீஸ் எனக்கு ப்ராஃபிட்டு. ஆனால் இந்த 6000 வந்து நான் ஷிப்பிங் காஸ்ட்டு நான் சேர்க்காம வெறும் ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் மட்டும் தான் சேர்த்து சொன்னேங்க. இதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷிப்பிங் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஷிப்பிங் காஸ்ட் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ 200 ஒரு பொருள்னா அதுக்கு வந்து 180 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் ஷிப்பிங் காஸ்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி வாங்கணும்னு அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு குரூப்பாக ப்ராடக்ட் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நானே என்னோடய யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு எதுவும் ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் நம்பர் கொடுத்து வைக்கிறேன். அதுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட் அங்கே அவைலபிளாக இருக்குன்னு வைங்களேன். இதே மாதிரி ஒரு 10-15 பேர் நம்ம சேர்ந்து மொத்தமாக ஆளுக்கு ஒரு 200 ரூபா 300 ரூபாய்க்கான பொருள் வாங்கினாலே போதுங்க. ஸோ பல்காக நம்ம வாங்கும்போது என்னென்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட்டோட ஷிப்பிங் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா ஒரு ப்ராடக்ட்டுக்கு வச்சுருங்களேன். இந்த 200 ரூபாய்க்கு நம்ம வாங்கும்போது, ஸோ நிறைய ப்ராடக்ட் இதே மாதிரி வாங்கும்போது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் 20 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் ஷிப்பிங் காஸ்ட் வந்து குறையும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சாம்சங்கோட பவுச் ஒன்று வாங்குறீங்கன்னு வைங்களேன். அந்த சாம்சங்கோட பவுச் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபான்னு வைங்களேன். ஷிப்பிங் காஸ்ட்டு 200 ரூபான்னு வைங்களேன். ஸோ டோட்டல் வந்து நான் உங்ககிட்ட எவ்வளோ காசு வாங்குவேன்னு பார்த்தீங்கன்னா 700 ரூபா வாங்குவேன். இந்த 700 ரூபாயில் நிறைய பேர் சேர்ந்து ஒவ்வொரு பொருளாக நம்ம வாங்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 50 ரூபா குறையும் ஷிப்பிங் காஸ்ட்டு. ப்ராடக்ட் காஸ்ட்டு குறையாது. ப்ராடக்ட் காஸ்ட்டு குறையும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 50, 100, 200 அப்படின்னு ஒரே ப்ராடக்ட்டை நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் வாங்கினீங்கன்னா ப்ராடக்ட் காஸ்ட்டு குறையும். ஸோ அதுக்கான ஷிப்பிங் காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா பல்காக வரும். ஆனால் பல்கில் இருந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 200 ரூபா ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது ஷிப்பிங் காஸ்ட்னா பல்காக வாங்கும்போது 120 ரூபா 150 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ அப்போ ஓவரால் குவான்டிட்டிக்கு போகும்போது உங்களுக்கு வந்து ஷிப்பிங் காஸ்ட்டு குறையும். ப்ராடக்ட் வைஸ் நீங்கள் குவான்டிட்டியில் போகும்போது உங்களுக்கு வந்து ஷிப்பிங் காஸ்ட் வந்து குறையும். ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இப்போது அந்த வெப்சைட்டை நான் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு அங்கே உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு 10-15 பேர்கிட்ட சேர்ந்து ஆர்டர் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம வந்து அந்த வெப்சைட்டில் உள்ள செல்லரை நம்ம காண்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம பொருளை வந்து ஆர்டர் போட்டுருவோங்க. ஸோ ஆர்டர் போட்டு இதில் நமக்கு என்ன பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா, சைனா பொருளில் வந்து நான் வாங்கின 3 செட் ஆஃப் பொருளுமே எனக்கு குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ப்ரைஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டோட சைனா மார்க்கெட்டில் ரொம்ப கம்மி. இந்த செல்லர்கிட்ட கொஞ்சம் அதிகம் தான் எனக்கு தோணுது. பட் வந்து நிறைய செல்லருக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் பண்ணுவாங்களா இல்லையானே வந்து எனக்கு தெரியல. ஸோ இந்த செல்லரை வந்து நான் ட்ரஸ்டடாக நான் நம்புகிறேன். அதனால தான் நான் வந்து இவங்களை வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதோட ரீஃபண்டு ரிட்டர்ன் பாலிசி எல்லாமே அவங்க வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. மினிமம் 6 மந்த்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 1 இயர் வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்தியன் மார்க்கெட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் சைனா மார்க்கெட்லேயும் நமக்கு கிடைக்கி. ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா, நம்ம இங்கேருந்து ஷிப்பிங் அனுப்புறது கொஞ்சம் சேலஞ்சான விஷயம் தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அமேசான்காரங்கிட்ட நம்ம ரிட்டர்ன் கொடுக்குறோன்னா அவனே வந்து வாங்கிப்பான். ஆனால் சைனாவுக்கு நம்ம ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு கொரியர் சர்வீஸ் டிடிடிசி இல்லை டிஹெச்எல் இல்லை ஃபெடெக்ஸு நிறைய கொரியர்கிட்ட போய் நம்ம பார்க்கணும். அப்புறம் அந்த ப்ராடக்டான வெயிட்டு ப்ளஸ் வந்து அது கொரியர் சார்ஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டோட அதிக ரேட்டு வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக ரிட்டர்ன் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி இல்லைன்னா ரீஃபண்ட் உங்களுக்கு என்ன ரெக்யூர்மெண்ட்டோ அதை நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ப்ராமிஸ் தான். ஸோ நான் ஃபிசிக்கலாக நான் இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இது வரைக்கும் வந்த ப்ராடக்ட்டில் எனக்கு எல்லாம் குவாலிட்டி நல்லா இருக்கிறனால எனக்கு ரிட்டர்ன் பண்ணுற ஆப்ஷன் இல்லாமல் போச்சு. ஸோ அதை பற்றி எனக்கு வந்து உங்கள்கிட்ட எக்ஸாக்டான விஷயம் எப்படி நடக்கு எவ்வளோ காஸ்ட்டுன்னு எக்ஸாக்டாக எனக்கு சொல்ல தெரியல. ஸோ அது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியலைங்க.
அதனால் நம்ம வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் எதுவும் வேணும்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம ஆர்டர் போடுவோம். ஸோ நானும் இன்னும் நிறைய ப்ராடக்ட் வாங்குறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கும் ப்ராடக்ட் வேணும்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் சேர்ந்து வாங்கும்போது அதோட ப்ரைஸ் வந்து ஷிப்மெண்ட் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டுக்குலாம் ஆர்டர் பண்ணுறோம், ஒரு 200 300 ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டு செக் பண்ணுங்கள் அதோட குவாலிட்டி. ஏன்னா என்னோட வே லென்த்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்த ஆக்சசரிஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் இது என்ன மாதிரி நிறைய பேர் நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா அதோட ரிவ்யூ என்ன அப்படின்ட்டு சொல்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான மைண்ட் செட்டில் அந்த ப்ராடக்ட் வந்து பார்ப்பீங்க. அதனால் அதோட குவாலிட்டி என்னென்னு உங்களுக்கு தனித்தனியாக நீங்கள் சொல்கிற விதமும், ஸோ நான் ஒருத்தன் வந்து வாங்கி அதோட குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கும் ஒரு 10-20 பேர் சேர்ந்து ஒவ்வொரு பொருள் வாங்கி அதோட குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து இந்த வெப்சைட்டில் நம்ம வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க. எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அதுக்கான உண்மையான விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்க முடியும். அதனால தான் இந்த வீடியோவை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். ஸோ இது என்ன வெப்சைட்டில் வாங்குறேன்னு சொல்லிடுறேங்க. சன்ஸ்கை ஆன்லைன் சொல்லி ஒரு வெப்சைட்டு தான், சைனா வெப்சைட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அலிபாபா, அலி எக்ஸ்பிரஸ் மாதிரி தான் இது சன்ஸ்கையும். இந்த சன்ஸ்கை வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் அலிபாபாவில் நீங்கள் அலி எக்ஸ்பிரஸில் நீங்கள் பொருள்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற செல்லர்ஸ் வந்து ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவங்கக்கிட்ட பேசிவிடுங்க. எனக்கு வந்திருக்க செல்லர் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ப்ரைவேட்டாக நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ண மாட்டேன்னு சொல்லலைங்க. ஸோ நீங்கள் தனியாக வந்து என்கிட்ட கேட்டால் கூட நான் என்னோடய செல்லர் கான்டாக்ட் நம்பர் கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்களே டைரெக்டாக பேசிடுங்க. இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணலை, ஏன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணலாம். இப்போது வந்து நான் வந்து வெப்சைட்டை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன், சன்ஸ்கை ஆன்லைன். இப்படி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே வந்துடும். அங்கேயே நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே என்ன இப்போ ஆக்சசரிஸு என்ன பொருள் எவ்வளோ ரேட்டு எல்லாமே இந்தியன் ருபீஸில் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ எல்லாமே அங்கே வந்து பக்காவாக இருக்குங்க. ஸோ இதுதான் நான் வந்து ப்ராடக்ட் வாங்கின டீட்டெயில்ஸு. ஸோ எப்படி வாங்கணுங்கிற டீட்டெயில்ஸு சொல்லிட்டேன். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் ப்ராடக்ட் வாங்கினீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாலே நீங்கள் மறக்காமல் பேபால் ட்ரான்சாக்ஷன் தான் யூஸ் பண்ணணுங்க. இதை வந்து நான் ரெக்வெஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன். பேபால் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா அது வந்து நான் தனியாக கூட நான் வீடியோ போடுறேன். ஆனால் பேபால் இல்லாமல் டைரெக்டாக கார்டில் இருந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது அந்த மாதிரி வச்சுக்க வேண்டாம். ஏன்னா அப்புறம் ரிட்டன் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பேபால் வழியாக போனீங்கன்னா கொஞ்சம் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்டு கேட்குறாங்க அப்படிங்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நம்ம பேபாலில் வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணால் எப்படி பண்ணலாம், எப்படி பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படி. ஆனால் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுலேருந்து நீங்கள் டேரெக்டாக இல்லை நெட் பேங்கிங்லேருந்து டேரெக்டாக போனீங்கன்னா ஒரு ஆப்ஷன் தேடுங்கிறதே கிடையாது. அங்கே போனது தான். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்டு வேணும்னா மேக்ஸிமம் என்னோடய இந்த சன்ஸ்கையில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் போட்டது Insta360 X4ஓட ஆக்சசரிஸ் தான். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா DJI Insta360 Insta360 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா GoPro இதோட ஆக்சசரிஸ்லாம் கம்பேர் டு இந்தியாவில் வந்து நிறையா ரேட்டு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதை வந்து ரேட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆக்சசரிஸ் ஆக்ஷன் கேமராவோட ஆக்சசரிஸ் வேணும்னா நம்ம வந்து சன்ஸ்கை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்டு ஒரு ஆளுக்கு மட்டும் சாம்சங் சார்ஜர் வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. சாம்சங் சார்ஜரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கோட S23யோட பேக் கேஸு அதுவும் நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம். அவரு நல்லா தான் இருந்துச்சுன்னு சொன்னார். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் 300 லாபம், 600 ரூபா. ஸோ அவர் ஆர்டர் போட்ட பொருளோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா ஷிப்மெண்ட் காஸ்ட்டோட சேர்த்து. ஸோ ப்ராடக்ட் வந்து ஒருத்தானது பார்த்திங்கன்னா 1200 ரூபா. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 500லேருந்து 600 ருபீஸ் ப்ராஃபிட்டு சின்ன பொருளுக்கு. ஸோ பெரிய பொருளுக்கும் போகும்போது நமக்கு அதுக்கேற்றப்ப ப்ராஃபிட் இருக்கும். ஆனால் கடவுள்கிட்ட வேண்டிக்க வேண்டியது தான். அது ப்ராடக்ட் வர்றது வந்து நல்ல குவாலிட்டி வந்துச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் கொடுக்காத மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த ஒரு சின்ன ட்ராபேக் மட்டும்தான். இது வரைக்கும் எனக்கு பேட் குவாலிட்டியில் எதுவுமே வரல. ஸோ அதனால் அதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியலங்க. நான் மறுபடியும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ கடவுள்கிட்ட வேண்டிட்டு ஒரு பொருளை ஆர்டர் போடுவோம், நல்ல பொருளாக நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன, உங்களுக்கு என்ன தேவைங்கிறத வந்து நான் கண்டிப்பாக
ரிப்ளை பண்ணுறேங்க. கமெண்ட்ஸில் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு எதுவும் எலக்ட்ரானிக் ஐட்டம் வேணும், இல்லை உங்களுக்கு எதுவும் கொரி இருக்குது, உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம கால் பண்ணி கூட நம்ம டீட்டெயிலாக பேசிக்கலாம், எப்படி வாங்குறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை. ஸோ என்னோடய சென்டர் டீட்டெயில்ஸ் என்னோடய செல்லர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கூட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேங்க வாட்ஸ்அப்பில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அப்புறம் அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பாய்.